மகளிர் பாதுகாப்பு சார். டிசம்பர் 1 என் குழந்தைய ஆக்சிடென்ட்ல இறந்து போச்சு. ஒரு போலீஸ்காரன் ஒண்ணுமே கேட்க முடியாது சார். ஆளும் கட்சியின் சதியால் தன்னை அறியாமல் வரும் கண்ணீர் துளிகள். கடைசியாக தலைவர் விஜயை மட்டுமே நம்பும் நபர். மக்களே, இந்த கடைசி வாய்ப்பை தவறவிடாதீர்கள். தலைவர் விஜயின் அரசியல் வருகை தமிழக மக்களிடம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. சமீபத்தில் நடந்து முடிந்த ஈரோடு மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்ட திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த நபர் ஒருவரின் காணொளியை பார்க்கும்போது நிச்சயம் நம் அனைவரது கண்களிலிருந்தும் கண்ணீர் வரும். அவர் அந்த பேட்டியில் கூறியிருப்பதாவது: நிருபர், நீங்க எங்க இருந்து வரீங்க என கேட்டார். அதற்கு அவர் திருநெல்வேலி என கூறினார். உடனே நிருபர், ஏன் அங்க இருந்து இங்க வரைக்கும் அவரை பார்க்க வந்தீங்க என கேட்க, ஒரு மாற்றம் வேணும். கண்டிப்பா தமிழக வெற்றி கழகம் 2026 ஆட்சிக்கு வரும் சார். அவரு வந்தா மட்டும்தான் மகளிருக்கு சப்போர்ட் கிடைக்கும். நான் பாதிக்கப்பட்டதால சொல்றேன் சார் என்று மிகவும் வருத்தத்தோடு கூறினார். என்ன நடந்தது என்று நிருபர் கேட்க, டிசம்பர் 1ஆம் தேதி என் மகள் ஆக்சிடென்ட்ல இறந்து போனாள். போலீஸ்காரங்க எதுவும் கேட்க மாட்டேங்கிறாங்க. திருநெல்வேலி மாவட்ட போலீஸ் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க சார். எந்த உதவியும் செய்ய மாட்டேங்கிறாங்க. என்ன சார் கவர்மெண்ட் இது? இதுதான் பெண்களுக்கு திமுக அரசு கொடுக்கும் மரியாதையா? நிச்சயம் தலைவர் விஜய் அவர்கள் 2026 முதலமைச்சர் ஆவார். அவர் ஆட்சியில் பெண்கள் நல்ல பாதுகாப்பாக இருப்பாங்க என்று கூறினார். சிஎம் அவர்களே, பொதுமக்களோட இந்த அழுகுரல் கேட்குதா? இனியும் மக்கள் உங்களை நம்ப போவது இல்லை. இந்த வீடியோவை எந்த ஊடகமும் வெளியிடவில்லை. அதனால் இந்த வீடியோவானது அனைவருக்கும் சென்றடைய அதிகமாக பகிர்வோம்.